உரையாடலில் நிதானமும் முறையும் மிக அவசியம். மற்றவர் கருத்தை கேட்ட பின்பே தன் கருத்தை சொல்வது பண்பா. உங்கள் கருத்தை மதிக்கிறேன், நன்றி, நான் இதை பற்றி சிந்தித்தேன். இல்ல, நீ கேள், நான் சொல்கிறேன், இது சரியில்லை. இருவர் வாதிடும் போது ஒருவர் பின் ஒருவராக பேச வேண்டும். இருவரும் ஒரே நேரத்தில் பேசுவது நாய் குறைப்பதை போன்றது. இது தவறு, பொறுமையா பேசலாம். சரி, நீங்க சொல்லுங்க. அறிவற்றவரோடு விவாதிப்பது நேரத்தையும் மதிப்பையும் குறைக்கும். தகுதியற்றவர் முன் அமைதியாக இருப்பதே ஒரு அறிஞருக்கு அழகு. கல்வி கேள்விகள் இல்லாத அறிவிலிகளோடு வாதம் செய்ய அஞ்ச வேண்டும். பண்பு இல்லாதவர்களிடம் தேவர்களும் வெற்றி பெற முடியாது. முழங்காலில் காயம் ஏற்பட்டவனுக்கு மூக்கில் கட்டுப்போடுவது போல தொடர்பில்லாத பதில் எதற்கும் பயன்படாது. கேட்கப்பட்ட கேள்வியை தெளிவாக புரிந்து கொண்டு பதில் சொல்ல வேண்டும். அறிஞர்கள் தோல்வி தரும் சொற்களை ஒருபோதும் சபையில் பேச மாட்டார்கள். சபையின் தன்மை அறிந்து பேசுவதே ஒருவனுக்கு வெற்றியை தரும். கேட்பவரின் விருப்பத்தையும் தகுதியையும் அறிந்து பேசுபவரே அறிஞர். தேவையற்ற இடத்திலோ தகுதியற்றவரிடமோ அவர் பேச மாட்டார். தகுதியற்றவர் அறிஞரை எதிர்க்க நினைத்தால் அவமானமே மிஞ்சும். தன் வலிமை அறியாமல் வாதாடுவது ஒருவனை அழிவுக்கே இட்டுச் செல்லும். கல்லாதவர் கற்றவரோடு வாதம் செய்வது நடக்க முடியாத முடவன் யானையோடு போர் செய்ய நினைப்பதை போன்றது. தவறான நடத்தையை விட இழிவானது வேறில்லை. கற்ற கல்வியை விட ஒருவன் கடைப்பிடிக்கும் ஒழுக்கமே அவனை மேன்மைப்படுத்தும். கல்லாதவரிடம் கற்றவர் விவாதிப்பது ஒருவருக்கு பெரிய துன்பத்தை தரும். உறவினர் இல்லாத ஊர் காடு போன்றது. அதுபோல கருத்தை உணராத மக்கள் நடுவே அறிவுரை சொல்வது வீணான செயலாகும். அறிவில்லாதவர் முன் கற்றவர் சொல்லும் நல்ல கருத்துக்களும் தீமையாகவே முடியும். ஒருவன் தன் கருத்தை ஏற்பவரிடமே சொல்ல வேண்டும். சொல்லத் தெரியாதவன் கற்ற கல்வியால் உலகிற்கு எந்த பயனும் இல்லை. தான் கற்றதை மற்றவர் அறியும்படி சொல்லத் தெரியாத கல்வி வீண். கற்றவருக்கு சொல்வன்மை என்பது மிக முக்கியமான தகுதியாகும். திட்டமிடுதல் இன்றி செய்யும் செயல் வெற்றி தராது. முறையான கல்வி அறிவு இல்லாதவரின் வாதம் அறிஞர்கள் முன் நிலைக்காது. கல்லாதவன் சொல்லும் நுணுக்கமான கருத்து கற்றார் முன் எடுபடாது. ஒரு வினா இல்லாமல் விடை பிறப்பதில்லை. கனவு இன்றி வினை இல்லை. முறையான பயிற்சியின்றி ஒருவன் எதையும் சாதிக்க முடியாது. அறிவு வெளிச்சம் இல்லாதவன் வாழ்வில் நிலைத்த வெற்றியை அடைவதில்லை. கல்வியும் கற்றவர் சொல்ல கேட்டலும் இல்லாதவர் உண்மையை அறிய மாட்டார். அறிவிலியின் செயல் எதேச்சையாக கனி விழுந்ததை போன்றது.